வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாய்கள் பற்றின விழிப்புணர்வு வீடியோ தான். நாய்கள் தெருநாய்கள பற்றியும், நமக்கு நம்ம வீட்ல வளர்க்குற நாய் பத்தியும் நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது பெரிய ஒரு இஷ்யூவா ஆகாம இருக்கும். ஏன்னா, இப்ப பயங்கரமா பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க குழந்தைகள் எல்லாம். இப்போ என்கிட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கேஸ்கள் என்கிட்ட இருக்கு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ கேன் எக்ஸ்ப்ளைன் இந்த ஊர்ல அங்க என்ன மாறும் அப்டின்னா, ஊர் பேர் மாறும், குழந்தை பேர் மாறும், வயசு மாறும். இதுதான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர 4 வயசு, 2 வயசு, 3 வயசு, 6 வயசு, 7 வயசுன்னு குழந்தையோட வயது மாறும். பெயர்கள் மாறிட்டே இருக்குமே தவிர வேற எதுவுமே மாறல. ஏன்னா, அந்த சினாரியோ நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு டியூஷனுக்கோ, இல்ல ஏதோ ஒண்ணு வாங்குறதுக்கோ நடந்து போயிட்டு இருக்கும்போது, தெருநாய்கள் சூழ்ந்து அந்த குழந்தைய கடிச்சு கொதறிருச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். இல்ல வீட்டுக்கு வெளியில குழந்தை விளையாண்டுட்டு இருந்தா, நான் உள்ள இருந்தேன். அதுக்குள்ள தெருநாய்கள் கடிச்சிருச்சு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மாறவே இல்ல. அதுவே தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வந்த விஷயங்கள் அப்பலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் நாய் வளர்த்து கடிச்சிட்டுன்னு ய இவங்க வீட்ல கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக, இவர் இரும்பு கம்பிய எடுத்துட்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரர போய் அடிக்க போயிட்டாரு. இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா, அந்த நாய் இந்த அளவுக்கு அக்ரெசிவா நடந்துக்காம இருக்கிறதுக்கான வழிகள் என்னவோ, இட்ஸ் அப் டூ யூ. அதால எந்த ஒரு நோயும் மத்தவங்களுக்கு பரவக்கூடாது. அதால எந்த பாதிப்பும் மத்தவங்களுக்கு யாருக்கும் வராம பார்த்துக்கிறது நாய் வளர்க்கிறவங்களுடைய கடமை. அப்படி அது நடந்துச்சுன்னா 100% அந்த நாய ஒரு 10 டேஸ் எக்ஸாமின் பண்ணி தான், அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சமூகத்துக்குள்ள அந்த நாய வைக்க முடியுங்கிறது, அது இட்ஸ் a ரூல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, 7 மாத குழந்தை அத படுக்க வச்சுட்டு போம்போது நாய்கள் அதாவது இந்த கட்டிட தொழிலாளிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க படுக்க வச்சுட்டு வேலை பார்த்துருக்கும்போது நாய்கள் கடிச்சு அந்த குழந்தைகள் இறந்து போறதா இருக்கட்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில ஒரு குழந்தை. அவன் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது, அவன ஒரு நாய் அவன கடிச்சிருச்சு. அவன மட்டும் இல்ல, அவன் கூட விளையாண்டுட்டு இருந்த 5 குழந்தைகளையுமே நாய் கடிச்சிருக்கு. இப்ப அந்த 5 குழந்தைகள்ல 4 பேர் வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து, அந்த க ம ம புண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு, அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா, இந்த ஒரு குழந்தை மட்டும், இந்த இறந்து போன ஒரு குழந்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நாட்டு மருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்ட்டு, ரொம்ப அலட்சியமா அத ஹேண்டில் பண்ணனால, கொஞ்ச நாள்ல வாய் வழியா எச்சில் ஊத்த ஆரம்பிச்சு, அவன் ராபீஸ் அட்டாக் ஆகி 1 மாசத்துல இறந்துட்டான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், நம்ம நாய் கடிக்காம இருக்கிற மாதிரியான சமூகத்த உருவாக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ, இன்கேஸ் ஆக்சிடென்டலா இந்த மாரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த நல்லா ஃப்ளோயிங் வாட்டர்ல கழுவணும். சோப் போட்டு நல்லா கழுவணும். இல்லன்னா பீட்டாடின் ஆயில்மென்ட் இருக்கும். அது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது போட்டீங்கன்னா, அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கும். அதுக்கப்புறம் உடனே நம்ம பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரது தான் பெட்டர். அது பீரியாடிக்கா நம்ம போணும். டாக்டர் எப்ப சொல்றாங்களோ போய் நம்ம பார்க்கறது. அது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ். நாய் கடிச்சா வேற எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும், இன்னொன்னு டாக்டர் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரியும். இப்ப பூந்தமல்லியில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ சாரி இப்ப சென்னையிலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்ல விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய ஆ நாய் கடிச்சு அப்படியே இழுத்துட்டு போகுது. அந்த உரிமையாளர் கூட அது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இப்ப நாய்கள் பற்றிய சட்டங்கள், அதாவது விலங்குகள் பற்றிய சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 அப்படின்னு நினைக்கிறோம். 51 ஏஜி அப்படிங்கிற ஒரு சட்டத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, 2008ல மும்பை உயர்நீதிமன்றம் தொல்லை செய்ற நாய்கள கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா, அத ரத்து செஞ்சு 2008ல ஆ உச்சநீதிமன்றம் தடை விதிச்சுட்டாங்க. அந்த மாரிலாம் கொல்லக்கூடாது. நமக்குள்ள ஒரு இறையாண்மை இருக்கணும். தெரு நாய்கள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அந்த தெரு நாய்களுக்கும் உரிமை இருக்கு. அவங்க இங்க தான் இருப்பாங்க. அந்த தெருநாய்கள ஒரு ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுலயும் எடுத்து கொண்டு போய் விடக்கூடாது. அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு உணவு குடுக்கலாம். அது குற்றம் கிடையாது. இன்னொன்னு நாய்கள கொல்லக்கூடாது, விஷம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ். அப்புறம் என்னதான் பண்றது? இவ்ளோ தொல்ல பண்ணுது, கடிக்குது. நம்ம என்னதான் பண்றதுன்னா, ரீசன் என்ன? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, தெருநாய்களுக்கு இப்போ மனுஷனே நீங்க எடுத்துக்கோங்களேன். மனுஷனுக்கே ஒரு வேள 2 வேள சாப்பிடல அப்படின்னா, நம்மளே சிடு சிடுன்னு ஆயிடுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அது இனத்துல பெருக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு தெருவுல அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 நாய் இல்ல 2 நாய் சுத்துமா? அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப ஒரு தெருவுக்கு 8 நாய், 9 நாய் இருக்கு. ஸோ இவ்ளோ நாய்கள் அதிகமா இருக்கிறதுனால, இனப்பெருக்கம் பண்றதுனால, அதிகமா இனப்பெருக்கத்தினால, அதுங்களுக்கு சாப்பாடு இல்ல, சரியான இடம் கிடையாது. அதுங்களுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை, ஒரு மாரி வெறி புடிச்ச மாரி பிஹேவ் பண்ணி,
அதாவது தடுக்க இயலாத குழந்தைகள் அப்படின்னு அதுங்க தடுக்க இயலாத அவங்களால அப்படின்றத டார்கெட் பண்ணுறது, இல்லது பெரியவங்கள துரத்துறது, ரொம்ப வயசானவங்க எல்லாம் துரத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறதுனால நமக்கு வந்து அதோட விளைவுகளை நம்ம இப்போ பார்த்தோம், என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக நம்ம நாய்கள் வந்து மூர்க்கத்தனமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ல தான் செய்யணும். மாநகராட்சியில வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்து ஒரு பீரியாடிக் டைம்க்குள்ள அந்த நாய்க்கு வந்து கருத்தடை இன்ஜெக்ஷன் வந்து அவங்க போட்டு, இத வந்து அவங்க டெய்லி ரொட்டீனா அந்த டெய்லி ரொட்டீன் மீன்ஸ் அந்த கரெக்ட்டான ரொட்டீன்ல ஒவ்வொரு நாயும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு தெரியணும், எவ்வளோ நாய் இருக்கு. நம்ம எந்தெந்த நாய்க்கு வந்து ஊசி போட்டிருக்கோம், எந்த நாய்க்கு இன்னும் ஊசி போடல அப்படிங்கிற லிஸ்ட்ட வந்து கண்டுக்காமலே இருக்கு மாநகராட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷ காலமா இது கண்டுக்காமலே இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நாய்கள் வந்து பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அண்ட் ஆல்சோ இத அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாப்பாடு தான் ரீசன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அத அப்படியே என்னால ஒத்துக்க முடியல. ஏன்னா, இப்போ நீங்க ரீசென்ட்டா நடந்தது நான் கூட சொன்னேன்ல, ஒரு பார்க்ல வந்து தலைய கடிச்சு அப்படியே இழுத்துட்டு போணுச்சு. அவனோட ஸ்கல் வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு, கிராக் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாய் வெறிகொண்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு சாப்பாடு போடாமலே இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு ஓனர் வச்சு வளர்க்கும்போது. ஸோ அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 100% இவால்யூஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டும். இது ஓகே. எஸ், இப்ப வந்து வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய நாய்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய எக்ஸாமின் பண்றது முக்கியம். தெருக்கள்ல இருக்கக்கூடிய நாயோடைய பிரச்சனைகள். ஏன்னா இந்த 2 நாய்களுக்குமே பிரச்சனைகள் வெவ்வேறையா இருக்கும். அது என்னன்னு எக்ஸாமின் பண்ணி அது தீர்க்கப்பட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ இது 2த்தையும் தவிர இவால்யூஷன் சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா? இப்ப குறிப்பிட்ட காலங்கள்ல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து 100% எக்ஸாமின் பண்ணியே ஆகணும். அது எப்படி எக்ஸாமின் பண்ணணும்னு ஏன்னா இவல்யூஷன் சேஞ்சஸ்ங்கிறது வந்து ஒரு நாயுடைய ஆ அ பழக்கவழக்கத்த வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணி முன்னாடி எப்படி இருந்திருக்கு, இப்ப வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நாய்களுக்குள்ள வந்து ஏன்னா மனுஷனே இவால்வ் ஆயிட்டு தானே இருக்கான். இப்ப நம்மளுடைய அறிவுக்கும், நம் தந்தையினுடைய அறிவுக்கும், நம்ம குழந்தைங்களோட அறிவுக்கும் எந்த அளவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நாய்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, பயங்கரமான அச்சுறுத்தலா இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 4140 பேர் வந்து 46 பேர் வந்து நாய்களால இறக்குறாங்க. அதே மாரி ஒரு வருஷத்துல 1.5 கோடி மக்கள் வந்து நாய்களால பாதிக்கப்படுறாங்க. தமிழகம் வந்து நாய் கடிச்சு பாதிக்கப்படுறவங்களால 2வது இடத்துல இருக்கு. அப்போ 100% நம்ம வந்து இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி, நாய்கள் உடைய கருத்தடைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நம்ம அத ரொட்டீன் ஆக்குறோமோ, அது மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நாய்களுடைய இவாலுவேஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? இல்லது வீட்டில் வைத்து நடக்கக்கூடிய நாய்களும் மூர்க்கத்தனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அடைச்சு வைக்கப்படுகிறதா? அது ரொம்ப அடைச்சு வைக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதா? இல்ல அவங்க சரியான வழிமுறைகள்ல தான் அந்த நாய நடத்துறாங்க. ஏன்னா, தெருநாய்கள் கூட இருக்கிற ஃப்ரீடம் கூட வீட்ல இருக்க நாய்களுக்கு கிடையாது. அது வந்து ஓடி ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஃப்ரீடம் இல்லாம அவன ஒரு இடத்திலேயே போட்டு அடைச்சு, அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன இது பண்ணா, அது எந்த அளவுக்கு ஒரு ஆம் தலைவலியா இருக்குமோ, அதே மாதிரி ஒரு நாய பண்ணிட்டு நான் வளர்க்குறேன் அப்படின்னு பேர் சொல்றதும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? இந்த மாதிரி நாய்கள் வளர்க்குறது தவறு அப்படிங்கிறது மக்களுக்கு 100% தெரியணும். ஏன்னா, கட்டி வச்சு அந்த நாய ஒரு அடிமை மாதிரி நம்மகிட்ட ஜெயில்ல நம்ம ஒரு ஆள போட்டு வச்சிருக்கிற மாரி நெறைய வீடுகள்ல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிறது. இன்னொன்னு அந்த நாயோட யூரினரிலாம் கழுவாம, அந்த பாத்ரூம் எதையுமே கிளீன் பண்ணாம, அது வந்து மத்தவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். 100% இது எல்லாமே மத்தவங்களுக்கு நோய பரப்பும். ஸோ நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா, எப்படி நாய் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறிமுறைகள கத்துக்கிட்டு, இல்ல அத ஃபாலோ பண்ணி நீங்க வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 23 வகை நாய்கள வந்து தடை செஞ்சிருக்காங்க. அந்த 20 பிட்புல், புல்டாக் இந்த மாரி காங்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான நாய்கள்லாம் இருக்கு. அதுல 23 இருக்கு. அது 23யும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வகை நாய்கள வந்து நீங்க 100% வளர்க்கக்கூடாது. ஏன்னா, கடந்த காலங்கள்ல நடந்த நெறைய மிகப்பெரிய சம்பவங்கள் மூலியமா,
அத வந்து நீங்க வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சிருக்கு. அத நீங்க மீறி வளர்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான விளைவுகள வந்து நமக்கு சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால விழிப்புணர்வு நாய் கடிச்சா அடுத்து என்ன பண்ணுங்கிற அவேர்னஸும் ரொம்ப முக்கியம். நாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள வந்து நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு நம்மள லீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் 100% வேணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நன்றி, வணக்கம்.